வெல்கம் டு சாய் கிரிக்கெட் அண்ட் கேயாஸ். ஸோ நான் இப்போ வந்து டீம் இந்தியா அண்ட் டீம் ஆப்கானிஸ்தான் ஆடுற 3 மேட்ச் ஒன் டே சீரீஸ்ல வந்து 2 1 days வந்து இந்தியா வந்து கன்வின்சிங்கா ஜெயிச்சு போய் வந்து அண்டர் சுப்மன் கில்ஸ் கேப்டன்சில வந்து ஃபர்ஸ்ட் ஒன் டே சீரீஸ் வந்து ஜெயிச்சிருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன் டே வந்து இந்த மாதிரி தரம்சாலா வந்து ஹோஸ்ட் பண்ணாங்க. அங்க வந்து இந்த மாதிரி ரெயின் கர்டைல் கேம், இந்த மாதிரி 25 ஓவர்சீஸ் தான் இந்த மாதிரி கேம் வச்சாங்க. அண்ட் அதுல வந்து இந்தியா வந்து ஆப்கானிஸ்தான கன்வின்சிங்லியா ஜெயிச்சாங்க. இப்ப கம்மிங் டு செகண்ட் ஒன் டே வந்து லக்னோவில் வச்சாங்க. நம்ம வந்து அங்க வந்து ப்ரிவியூல பார்த்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பவுண்டரிஸ் வந்து 70 meters இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் பவுண்டரிஸ் வந்து கம்பேர்ட் டு ஸ்ட்ரெயிட் பவுண்டரி வந்து ஸ்கொயர் பவுண்டரிஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். இங்க வந்து ஸ்கொயர் பவுண்டரிஸ் வந்து கொஞ்சம் 60 meters இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பேட்ஸ்மேனுக்கு பின்னாடி தான் வந்து இந்த மாதிரி ஷார்டஸ்ட் பவுண்டரியா அது வந்து 53 meter இருக்கும். ஸோ வந்து அதுதான். ஸோ இந்த மாதிரி பார்த்தோம். இங்க வந்து நீங்க பேட்ஸ்மேன் வந்து இந்த மாதிரி ஃபயர் ஆகணும்னா நீங்க வந்து இந்த மாதிரி பிக்கப் ஷாட்டு, புல் ஷாட்டு, அந்த மாதிரி ஷாட்ஸ் வந்து சூப்பரா பிளே பண்ணும். போத் சுமன் கில் அண்ட் ஈஷான் கிஷன் வந்து அந்த மாதிரி ஷாட்ஸ் வந்து சூப்பரா பிளே பண்ணாங்க. அண்ட் பவுன்ஸ் வந்து சூப்பரா ஜட்ஜ் பண்ணாங்க. ஆப்கான் பேட்டர்ஸ் வந்து அவங்க பண்ண மிஸ்டேக் வந்து அதுதான். அவங்க வந்து இந்த மாதிரி பவுன்ஸை வந்து இந்த மாதிரி கரெக்டா ஜட்ஜ் பண்ண முடியல. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க வந்து எல்லாத்துக்குமே வந்து பால் கொஞ்சம் பவுன்ஸ் ஆச்சுனாலே இந்த மாதிரி புல் ஷாட் தான் போறாங்க. அவங்க இந்த மாதிரி சுத்தமா இந்த மாதிரி பேச பார்க்காம பவுன்ஸ் பார்க்காம வந்து சும்மா புல் ஷாட் பிளே பண்ணி வந்து இந்த மாதிரி வந்து பேட்ஸ்மேன் வந்து டிஸ்மிஸ் ஆனாங்க. டீம் ஆப்கானிஸ்தானோட பேட்ஸ்மேன்ல வந்து முக்காவாசி பேட்ஸ்மேன் இந்த மாதிரி அவுட் ஆனது இந்த மாதிரி டு தி ஷார்ட் பால்ஸ் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் தான். அதை வந்து அவங்க வந்து அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ல இருந்து லெக் சைட் மேல பிளே பண்ணான்னு போனாங்க. நீங்க வந்து அந்த மாதிரி ஷார்ட்ஸ் பிளே பண்ணோம்னா நீங்க வந்து உங்களுக்கு ஷியர் மசில் பவர் இருக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்க வந்து பவுண்டரியை கிளியர் பண்ற கேப்பபிலிட்டி வச்சிருக்கணும். அண்ட் வந்து இன்டென்ட் இருக்கணும். டீம் மொத்த பேட்டிங் லைனப்ல வந்து ஒன்லி குர்பாஸுக்கு தான் வந்து இந்த மாதிரி கிளியர் பண்ற இன்டென்ட் வச்சிருக்காரு. அண்ட் வந்து அவர் தான் இந்த மாதிரி பால்ல போய் அடிக்கிற பேட்ஸ்மேன் வந்து குர்பாஸ் மட்டும்தான். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவங்க டீம்ல வந்து முக்காவாசி பேட்ஸ்மேன் வந்து இந்த மாதிரி டெக்னிக்கலி ஸ்ட்ராங். பீட் எய்தர் இப்ராஹிம் ஜர்தான், செதிகுல் அத்தல், ரஹமத் ஷா, ஹஸ்மத்துல்லா ஷாஹிதி அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சேசிங் 400 வந்து மேட்ச் அங்கே டன் அண்ட் டஸ்டட். குர்பாஸ் வந்து இன்னைக்கு வந்து ஆப்கானிஸ்தானுக்கு டார்கெட் வந்து 400 கொடுத்தாங்க டீம் இந்தியா. ஸோ அவங்க வந்து அதை சேஸ் பண்ணிருக்கணும். நான் வந்து இந்த மாதிரி வந்து குர்பாஸ் ஒரு 200 runs, ரஹமத் ஷா ஒரு 100 runs, அப்புறம் செதிகுல் அத்தல் இருந்து ஒரு 100 runs அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணாதான் வந்து அவங்க சேஸ் பண்ணிருக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு பேட்டிங் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி 4 to 5 பேட்ஸ்மேன் வச்சிருக்காங்க. ஆனா வந்து யாருக்குமே வந்து இந்த மாதிரி இன்டென்ட் இல்ல. அவங்க பீட் எய்தர் ரஹமத் ஷா, செதிகுல் அத்தல், ஹஸ்மத்துல்லா ஷாஹிதி, ரஹமத் ஷா எல்லாருமே இந்த மாதிரி பால ஓங்க மாட்டாங்க. பால இந்த மாதிரி வந்து ஸ்லாக் ஹிட்டிங் அந்த மாதிரி பால வந்து இந்த மாதிரி கிளியர் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி அவங்க வந்து இந்த மாதிரி டெக்னிக்கலி ஸ்ட்ராங். இந்த மாதிரி சில்க் அண்ட் டச் மாதிரி பிளே பண்ணுவாங்க.
நீங்க அவங்கள்ட்ட இன்டென்ட் இருக்காது. ஜஸ்ட் ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி அவங்க ஸ்ட்ரைக் ரொட்டேஷனு இந்த மாதிரி அலாங் த அண்ட் அதுக்கப்புறம் அலாங் த கிரவுண்டு அந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க சூப்பரா ப்ளே பண்ணுவாங்க. அண்ட் அப்புறம் இப்ராஹிம் ஜத்ரான் வந்து ஒரு ஆன் டிரைவ் ப்ளே பண்ண பாருங்க குனூர் பிரார 147 போட்டு குப்பு குப்புன்னு போடுறாரு. அதான் அதுக்கு லெஃப்ட் லெக் வந்து தள்ளிட்டு வந்து அவர் வந்து ஓங்கல பால் ஜஸ்ட் இந்த மாதிரி புஷ் பண்ணாரு, பவுண்டரி போச்சு. ஸோ ஆப்கான் ஆப்கான் பேட்ஸ்மேன் வந்து அந்த மாதிரி பேட்ஸ்மேன் தான். நீங்க அவங்கள்ட்ட இருந்து போய் ஒரு 250 சேஸ் இன்னும் கொஞ்சம் மேட்ச் கொஞ்சம் டைட்டா போகும். எப்போ வந்து டார்கெட் 400 கிட்ட போச்சோ அப்பயே வந்து இந்த மாதிரி மேட்ச் வந்து டன் அண்ட் டஸ்டட். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து அவங்க இந்த மாதிரி டாஸ் ஜெயிச்சு வந்து ஃபீல்ட் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. அது ஒரு பெரிய பிளண்டர். ஏன்னா மத்தியான மேட்ச்சு இந்த மாதிரி அங்க வேற வெயில் வேற கொளுத்துது, 40 டிகிரி செல்சியஸ் வேற. அண்ட் அதுக்கப்புறம் அங்க வந்து இந்த மாதிரி கிரவுண்ட்ஸ்மேன் வந்து இந்த மாதிரி பிச்சுக்கு வந்து இந்த மாதிரி கவர் போட்டு வச்சிருந்தாங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி சன் வந்து இந்த மாதிரி விக்கெட்டை ட்ரை ஆக்கிருச்சுன்னா வந்து இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து ட்ரை ஆச்சுன்னா இந்த மாதிரி அப்புறம் வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து இந்த மாதிரி கேமுக்குள்ள வருவாங்கன்னு. ஸோ வந்து அண்ட் அதுக்கப்புறம் பால் கொஞ்சம் ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும், அப்புறம் கொஞ்சம் டேர்னும் வரும். ஸோ வந்து இந்த மாதிரி வந்து அந்த மாதிரி அந்த மாதிரி அதுக்கு வந்து அவங்க வந்து கவர் போட்டு வச்சிருந்தாங்க. விக்கெட் வந்து ஃபிளாட்டா தான் இருந்துச்சு, நல்ல பவுன்ஸ் இருந்துச்சு, நல்லா சீம் இருந்துச்சு. அதை வச்சுதான் இந்த மாதிரி குரூர் பெப்ரார் வந்து 147 குப்பு குப்புன்னு ஏத்துறாரு பவுன்சரை. குர்பாஸ் வந்து ஒரு 147 கேம் பேச்சு பவுன்சரு அதை வந்து இந்த மாதிரி கட் ஷாட் அதான் ட்ரை பண்றாரு. அதுக்குள்ள பால் வந்து கீப்பர் கிட்டே போயிருச்சு. ஸோ அவர் அந்த மாதிரி ஷாட் வந்து கட் பண்ணி அந்த பாலை கட் பண்ணலாம்னு பார்த்தாரு. அவர் வந்து பேட்டோட கார்னர்ல பட்டு வந்து கார்ட் பைண்ட் ஆயிட்டு டிஸ்டன்ஸ் ஆயிட்டு போயிட்டாரு. ஆனா அவர் வந்து இந்த மாதிரி பிரின்ஸ் யாதவ் இன்னைக்கு வந்து அவரு டெபு வேற தந்தாங்க டீம் இந்தியா இன் பிளேஸ் ஆஃப் பிரசித் கிருஷ்ணா. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்தியா 2 more சேஞ்சஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி ஜெய்ஸ்வால் டு பிளே இன் பிளேஸ் ஆஃப் நிதிஷ்குமார் ரெட்டி. அண்ட் அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ் டு பிளே இன் பிளேஸ் ஆஃப் ஹர்ஷ் டோபேன் வந்து 3 சேஞ்சஸ் பண்ணாங்க. அண்ட் அதுல ஜெய்ஸ்வால் வந்து ஓப்பனிங் வந்தாரு. அவர் வந்து அலாங் வித் ரோஹித் சர்மா ஓப்பனிங் வந்து இந்த மாதிரி பெருசா ஏதோ ஃபயர் பண்ணல. அவர் வந்து went on to score 4 runs of just 9 balls. அண்ட் அதுக்கப்புறம் அண்ட் ஸோ இந்த மாதிரி கம்மிங் பேக் டு பிரின்ஸ் யாதவ், அவர் வந்து இந்த மாதிரி குர்பாஸ் வந்து சூப்பரா செட்டப் பண்ணாரு. அவர் வந்து இந்த மாதிரி ஸ்டம்ப்லேயே போட்டு இந்த மாதிரி குட் லென்த் பால்ஸ் வந்து தூக்கி ஸ்டம்ப்லேயே ஒரே லென்த் போட்டு ஸ்டம்ப்ல போட்டு டெப்புன்னு போட்டு அவர் கிராம்ப் பண்ணி வந்து அவரு ஒரு மாதிரி அவுட் ஆஃப் ஷேப் ஆட போய் ஒரு அவுட் ஆஃப் ஷேப் போயிட்டு அதுக்கப்புறம் அவர் பிளைண்ட் ஸ்லாக் பண்ணி வந்து அவுட் ஆனாரு. காட் பை ஹர்ஷ்தீப் சிங் வந்து காட் ஆனாரு. ஆனா பாவம் பேட் லக், அது வந்து நோ பால், ஜஸ்ட் மைக்ரோ மீட்டர்ஸ் வந்து பவுலிங் கிரீஸ் ஃப்ரண்ட்ல வச்சிருந்தாரு காலில் வந்து ஜஸ்ட் மைக்ரோ மீட்டர்ஸ் தான். அதுக்கு வந்து நோ பால் ஆச்சு. பாவம் ஜஸ்ட் பேட் லக் அது. ஆனா அவர் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நாங்கேல் காரோட்டை வந்து கிங் போல்ட் அவுட் ஆக்குனாரு. அண்ட் அதுக்கப்புறம் கடைசி விக்கெட் ஆஃப் ரஹமத் ஷா வந்து இந்த மாதிரி ஒரு வந்து இந்த மாதிரி 135 to 140 கிளிக்ஸ் இருக்கிற பால் தான் அது. ரொம்ப ஃபாஸ்டாலாம் வரல. அது வந்து இந்த மாதிரி ரஹமத் ஷா வந்து அப்ப வந்து பேட்டிங் அட் 75. அப்ப வந்து அவருக்கு வந்து பாடியில டயர்ட் ஆயிருச்சு. ஸோ வந்து அவர் வந்து இந்த மாதிரி அப்போ வந்து மேட்ச் வந்து
டன் அண்ட் டஸ்ட் வேற ஆயிடுச்சு. ஸோ வந்து அவர் வந்து இந்த மாதிரி புல் ஷாட் ப்ளே பண்ணி இந்த மாதிரி டீப் டீப் லாங் இந்த மாதிரி டீப் லாங் லெக் டீப் லாங் லெக்ல இருந்து இந்த மாதிரி குரோர் பிரார் வந்து ஒரு ஒரு ரன்னிங் கேட்ச பிடிச்சி வந்து இந்த மாதிரி ரெமன்ஸா வந்து பிரின்ஸ் யாதவ் வந்து அவுட் ஆக்கியிருப்பாரு. ஸோ வந்து அவர் வந்து இந்த மாதிரி ஆன் டெபியூ வந்து இந்த மாதிரி பிக்ட் அப் பிக்ட் அப் டூ டூ விக்கெட்ஸ் ஃபார் 57 runs in 8 overs. அண்ட் அதுக்கப்புறம் அலாங் வித் ஹிம் வந்து இந்த மாதிரி குரூர் பிராரு சும்மா போலிங் மெஷின் மாதிரி போடுறாரு. போலிங் மெஷின் சும்மா 147 போட்டு ஷார்ட் பாலு யார்கர் ஷார்ட் பாலு யார்கர் குட் லென்ஸ் போட்டு ட்ரபிள் பண்றாரு பேட்ஸ்மேன். சும்மா அந்த பையன் சும்மா அவர்கிட்ட அது முதல்ல கையான்னு தெரியல, கையா இல்ல வேற ராக்கெட் லான்ச்சரான்னு தெரியல. அவர் போடுற எல்லா பந்து அவர் போடுற எல்லா பந்துமே இந்த மாதிரி ராக்கெட் மாதிரி போறது. செம்ம செம்ம டேலண்ட், செம்ம ஸ்கவுட்டிங். அண்ட் அவரை பேக் பண்ணதுக்கு வந்து சுமன் கிலுக்கு வந்து சல்யூட். ஒரு ஒரு கேப்டனா ஒரு லீடரை வந்து அவரை பேக் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து அந்த அந்த மாதிரி அந்த மாதிரி ஸ்கில் உள்ள பிளேயரை வந்து பேக் பண்ணதுக்கு வந்து இப்போ வந்து ரெவாஜ் வேற வந்திருக்கு. அவர் இந்த மாதிரி பேக் டு பேக் மேட்சஸ்ல 3 for வேற. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஹர்ஷ்தீப் சிங் வந்து இந்த மாதிரி 3 for 45 in 9 overs. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி குரு பிராயர் வந்து சொன்னேன் 3 wickets for 60 runs in 10 overs ரன்ன பால் போட்டிருக்காரு. சாரி. அண்ட் அதுக்கப்புறம் வந்து குல்தீப் மெஜிஷியன் அவர் என்ன போடுறாருன்னு பேட்ஸ்மேனால வந்து இந்த மாதிரி ரீடே பண்ண முடியல. அவரை போட்டு தடவுனாங்க பேட்ஸ்மேன் எல்லாம். அவர் வந்து இந்த மாதிரி 10 ஓவர்ல வந்து 10 ஓவர்ல ஜஸ்ட் 42 runs 4.2 எக்கானமி 4/2 எக்கனாமில போட்டாரு. அவர் வந்து இந்த மாதிரி தோவா வந்து அவர் வந்து விக்கெட்லெஸ் போனாரு. அவருக்கு அவருக்கு வந்து ஒரு விக்கெட் வந்திருக்கணும் ஆக்சுவலி. அது வந்து இந்த மாதிரி போய் ஸ்டம்ப்ல பட்டு வந்து பெயில்ஸ் கீழே விழல. ஸோ வந்து அது வந்து அவுட் ஆக அது வந்து ஒரு விக்கெட்டா கவுண்ட் ஆகல. அது மட்டும் வந்திருந்தா இந்த மாதிரி போலிங் போட்டதுக்கு வந்து ஒரு ஒரு விக்கெட் ரெவார்டு வந்திருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து வாஷிங்டன் வந்து அவர் வந்து 7 overs போட்டு 24 runs ஃபார் சிங்கிள் விக்கெட் தூக்கினார். ஸோ டீம் இந்தியா வந்து டீம் அவங்க வந்து இந்த மாதிரி ஒப்போனன்ட்ஸ் வந்து இந்த மாதிரி அலாங் வித் பால் அலாங் வித் பேட் அண்ட் ஆல்சோ இந்த ஃபீல்டை வந்து அவுட் பிளே பண்ணாங்க. அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பிளைண்டர் பிடிச்சார் பிரின்ஸ் யாதவ் டு டிஸ்மிஸ் இப்ராஹிம் ஜத்ரான். அவர் வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டிங் அட் டீப் பேக்வர்ட் ஸ்கொயர் லெக்ல வந்து இந்த மாதிரி அவர் அங்கதான் போட்டிருந்தாங்க ஃபீல்டிங்ல. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி குரு பிரார் வந்து அவர் எப்பவுமே போடுற மாதிரி வந்து ஒரு ஒரு ராக்கெட் போட்டாரு, ஷார்ட் பால் ராக்கெட் போட்டாரு. அது ஜத்ரான் வந்து புல் பண்ணாரு. பிரின்ஸ் யாதவ் வந்து டி பேக் ஸ்கொயர் லெக்ல இருந்து ரன்னிங் டுவர்ட்ஸ் இஸ் லெஃப்ட் ஒரு டைவ் அடிச்சு கேட்ச் பிடிச்சாரு. பிளைண்டர் ஆஃப் கேட்ச், பிளைண்டர் ஆஃப் கேட்ச், செம்ம கேட்ச். இந்த மாதிரி கேட்சஸ் வின்னிங் மேட்சஸ் சும்மாவா சொல்லுவாங்க? ஏன்னா இந்த மாதிரி ஜத்ரான் வந்து அவர் வந்து இந்த மாதிரி அவர் வந்து இந்த மாதிரி டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கா. ஸோ அண்ட் அவர் வந்து இந்த மாதிரி சேஸ் வந்து சூப்பரா ஆங்கர் பண்ணியிருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் அத்தலும் இந்த மாதிரி சூப்பரா பிளே பண்ணாரு. அத்தல் வந்து இந்த மாதிரி அவரும் ரஹமத் ஷாவும் ஒரு 57 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க 10 ஓவர்ல.
ஸோ வந்து அண்ட் அத்தல் வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வேற. அவர் வந்து இந்த மாதிரி அவரும் இந்த மாதிரி இந்த மாதிரி போய் அவரு அவுட் ஆனது வந்து அவரு இந்த புல் ஷாட் தான். அவங்க அவங்க வந்து இந்த மாதிரி டீம் அவங்க டீம்ல இருக்க முக்காசி பேட்ஸ்மேன் இன்னைக்கு வந்து பவுன்ஸுக்கு போய் ட்ரபிள் ஆகி வந்து இந்த மாதிரி விக்கெட்டை விட்டுருக்காங்க. அண்ட் அந்த அதுக்கப்புறம் வந்து ரெமல் ஷா வந்து இன்னைக்கு பேட்டிங் ஆடினாரு. செம்ம பேட்டிங் அவரு. அவர் வந்து இந்த மாதிரி அவர் இந்த மாதிரி புல் ஷாட் பிளே பண்ணாருன்னா அவர் வந்து இந்த மாதிரி காத்துல அடிக்கல, அலாங் த தூக்கி கீழே அடிச்சிட்டாரு அலாங் த கிரவுண்டு. ஸோ வந்து அவுட் ஃபீல்டோட செம ஃபாஸ்டா இருக்கா. ஸோ இந்த மாதிரி பவுண்டரி வரைக்கும் பறந்து போச்சு. 4 வருதோ இல்லையோ அவரு அந்த கேப்ல டபுள்ஸ் ஓடிட்டாரு. ஆனா அவரு அந்த மாதிரி ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணாரு, கேப்ஸ் கண்டுபிடிச்சாரு. அவர் வந்து ஆடின பேட்டிங்ல வந்து ஒரு சிங்கிள் ஷாட் கூடமே அக்ராஸ் த லைன் போய் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தேவையில்லாத ஷாட்லாம் பிளே பண்ணல. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நம்ம இந்தியாவோட பேட்டிங் பார்த்தோம்னா வந்து இந்த மாதிரி ஜெய்ஸ்வால் வந்து பெருசா எதுவும் ஃபயர் பண்ணல. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பெரிய ரோஹித் சர்மா வந்தாரு. அந்த மனுஷன் புல் ஷாட் பிளே பண்றதுக்கே வந்து அவருக்கு அவார்டே தரலாம், அந்த மாதிரி ஆடுறாரு புல் ஷாட்டை. அண்ட் இவங்களும் இந்த மாதிரி பிலால் சமீன் ஒரு ஃபாஸ்ட் பாலர் ஸ்குவாட்ல பிளேயிங் லெவன் இன்னைக்கு பிக் பண்ணாங்க. அவர் வந்து இந்த மாதிரி 9 ஓவர் போட்டு 90 ரன்ஸ் லீக் பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் வந்து விக்கெட்டுமே பிக் பண்ணல. அவர் சும்மா சும்மா வந்து இந்த மாதிரி நான் பேச ஷார்ட் பால் போடுறாரு யார்கிட்ட, ரோஹித் சர்மாட்ட. அவர் தூக்கத்தை கூட புல் ஷாட் வந்து டெபாசிட் பண்ணுவார் ஸ்டாண்ட்ஸ்ல. நேரா போய் இந்த மாதிரி பெரியவாவோட ஸ்டென்ஸ்ல போய் பிளே பண்றீங்களே. ஆனா அவர் அவுட் ஆக்குறதுக்கு ரஷீத் கான் போட்டாரு பாருங்க ஒரு பால், லெஜெண்டரி பால் ஃப்ரம் அ லெஜெண்டரி பிளேயர். அது வந்து அவர் வந்து அது வந்து அவர் வந்து பெரியப்பா வந்து அவரு கிராம்ப் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி பீட்டிங் டிஃபென்ஸ் பீட்டிங் டிஃபென்ஸ் ஆஃப் ரோஹித் சர்மா போய் டிஃபென்ஸ் பீட் பண்ணி போய் ஸ்டம்ப்ல போடுவோம். லெஜெண்டரி பால் அது. அண்ட் அண்ட் அதுக்கப்புறம் சுப்மன் கில் வந்து நம்பர் 3 வந்தாரு. அவர் ஃபார்ம் ஆஃப் இஸ் லைஃப். அவர் வந்து வாட் எவர் ஹி டச்சஸ் பிகம்ஸ் கோல்டு வர இப்போ அந்த மாதிரி ஃபார்ம்ல இருக்காரு. அவர் வந்து இந்த மாதிரி இன்னைக்கு வந்து வெண்ட் அவுட் ஸ்கோர் 154 ரன்ஸ் ஆஃப் 110 பால்ஸ். அதுல வந்து 22 ஃபோர்ஸ் அண்ட் அண்ட் 2 6 தான். ஸோ பாருங்க அவருக்கு இங்க வந்து தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி வந்து இங்க வந்து இந்த மாதிரி லாஃப்டட் ஷாட்ஸ் வந்து பவுண்டரியை கிளியர் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அவர் தான் கெப்டான் பிளேயிங் கெப்டான் பிளேயிங் அலாங் த கிரவுண்ட். அதுவும் அவர் அந்த ஷார்ட் ஆம் ஜாப் வந்து இந்த மாதிரி நாங்கள் காரோட்டி வந்து இந்த மாதிரி மொத பால் போட்டார், தூக்கி தூக்கி அப்படியே காத்து தூக்கி போட்டாரு. அது வந்து பிச் ஆகாம நேரம் வந்து இந்த மாதிரி சுமன்கிலோட சுமன்கில் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா அவரோட ஹிப் கிட்ட வந்து போய் அப்படியே பால் வந்து கீழே வருது. அது ஷார்ட் ஹேண்ட் ஜாப் அடி தூக்கி போய் பின்னாடி பின்னாடி பிளே பண்ணிட்டாரு. அங்க ஒரு பவுண்டரி வேற ஷார்ட் இருக்குமா போய் ஸ்டாண்ட்ஸ்ல போய் டெபாசிட் ஆயிருச்சு. அது என்ன பால்னே புரியல. அதான் பால் வந்து தூக்கி எங்கேயோ போடுறாரு. அது தேவை தேவை இல்ல அந்த பால் ஒழுங்கா எங்கேயோ பிச் பண்ணி போட்டுருக்கலாம். ஆனா காலோட்டி வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி எப்போ சுப்மன் கில் அண்ட் கிஷானோட விக்கெட் போச்சோ அதுக்கப்புறம் வந்து பாக்கி இருக்கிற எல்லா பேட்ஸ்மேன் கேஎல் ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர், வாஷிங்டன் சுந்தர் அண்ட் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் அண்ட் குல்தீப் யாதவ் வந்து காரோட்டி, ரஷித் கான் அண்ட் கசன்ஃபர் வந்து போட்டு வந்து பொட்லம் பண்ணாங்க. ஆனா அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி டோட்டல் வந்து ஆல்மோஸ்ட் கிராஸ் 350.
சுமன் கில் அவுட் ஆறப்போ வந்து இந்த மாதிரி ஸ்கோர் வந்து 350 என்னமோ. ஸோ எப்போ வந்து அண்ட் அதுக்கப்புறம் இன்னைக்கு ஈஷான் கிஷான் வந்து இன்னைக்கு சுபன் கில் வந்து சூப்பரா இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. இந்த மாதிரி சுபன் கில் வந்து இந்த மாதிரி பிடிச்சாரு எண்ட அந்த பக்கம் பிடிச்சாரு எண்ட. இந்த பக்கம் கிஷான் வந்து யாரு என்ன போட்டாலும் வந்து அவரு ரஷீத் கான் வந்து சப்போர்ட் பண்ணி போய் 6 அடிக்கிறாரு. அவர் வந்து இன்னைக்கு வந்து 125 ரன்ஸ் ஆஃப் 79 பால்ஸ், அதுல 14 4 7 6 செம பேட்டிங். அதுவும் வந்து அவர் வந்து இந்த மாதிரி ரஷீத் கானத்துக்கு லாங் ஆன் மேல அடிக்கிறது, ஸ்டெப் அவுட் ஆகி போலரோட தலைக்கு மேல அடிக்கிறது, அண்ட் அதுக்கப்புறம் லாங் ஆஃப் மேல பிளே பண்றது, அது பெரிய பவுண்டரி, அதை கிளியர் பண்ணாரு ரஷீத் கானோட போலிங்ல. அண்ட் அப்புறம் காரோட்டிய வந்து இந்த மாதிரி காரோட்டிய இந்த மாதிரி ஸ்வீப் ஆடினாரு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி அதுக்கப்புறம் அவரு ரஷீத் கான் வந்து டார்கெட் பண்ணாரு. அவர் வந்து டார்கெட் பண்ணி ஸ்டாண்ட் டெபாசிட் பண்ணாரு. ஆனா அதுக்கப்புறம் பிலால் சமி வந்து அவர் யாருக்கு போட்டாலும் அவரை வச்சு குஜிலி மஸ்து பண்ணிட்டு இருந்தாங்க. முதல்ல ஆப்கானிஸ்தான் வந்து ஏன் வந்து இந்த மாதிரி வந்து உமார் சாயை டிராப் பண்ணிட்டு அவங்க பிலால் சாமி ஆடினாங்கன்னு எனக்கு இப்ப இருக்கும் கூட புரியல. உமார் சாயை வச்சு நோண்டுவாரு. அண்ட் இன்னைக்கு வேற பிச்சில் வந்து கொஞ்சம் சீம் போலர்ஸ்க்கு வந்து நிறையவே சப்போர்ட் பண்ணிச்சு விக்கெட்டு. தேவை இல்ல இந்த பிலால் சாமி. அவர் வந்து பெருசா பாலையும் ஸ்விங் பண்ண மாட்டாரு. ஸோ வந்து அவர் ஏன் பிக் பண்ணாங்கன்னு புரியல. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த மாதிரி டார்விஷ் ரசூலின்னு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர், அவருமே இந்த மாதிரி செரிகுல் அட்டல் டைப் ஆஃப் பேட்ஸ்மேன். அவருமே ஒரு 5-6 பால்ஸ் வந்து இந்த மாதிரி பிளே பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் இந்த மாதிரி போய் இந்த மாதிரி அவருமே இந்த மாதிரி கிஷான் மாதிரி போய் பிளே பண்ண மாட்டாரு. அவருமே இந்த மாதிரி சத்ரான் மாதிரி, அத்தல் மாதிரி, ரேமட் ஷா மாதிரிலாம் அவங்களால இந்த மாதிரி பால் வந்து ஓங்க மாட்டாங்க, போய் ஜஸ்ட் பஞ்ச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பேட்ஸ்மேன் அவங்க. ஸோ ஆனா இன்னைக்கு பாவம் அவர் வந்து இன்னைக்கு வந்து அவர் ஜஸ்ட் 6 ரன்ஸ்ல பேட்டிங் ஆடுறப்பவுமே அவர் இந்த மாதிரி குரூர் பிரார் போட்ட ஒரு 148 kmph பால் வந்து புல் ஷாட் ஆடிட்டு இந்த மாதிரி பால் டாட் பால் ஆயிடுச்சு. ஆனா அந்த ஆடுறப்ப வந்து அவருக்கு வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு. ஸோ வந்து அவர் அங்கேயே படுத்து அவருக்கு அங்கேயே வந்து இந்த மாதிரி படுத்து வந்து அவர் வந்து இந்த மாதிரி கூப்பிட்டு அவர் வந்து இந்த மாதிரி அதுக்கப்புறம் மேட்ச் பிளே பண்ண முடியல. ஆனா அந்த இன்ஜுரி வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே சீரியஸா இருந்துச்சு. ஏன்னா வந்து ஸ்டாண்ட்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து அந்த பால் வந்து இந்த மாதிரி 147 போடுறப்ப வந்து நமக்கு இந்த மாதிரி பிச்சாய் வந்து பேட்ஸ்மேனுக்கு வரப்ப வந்து 150 kmph வரும். ரியாக்ஷன் டைம் வந்து க்ளோஸ் டு 0.4 செகண்ட்ஸ் தான். அதுக்குள்ள அவர் ஷார்ட் அப் பிளே பண்ணும். ஸோ அந்த ஸ்பீட்ல பண்றப்போ வந்து பாவம் இந்த மாதிரி ரைட் காஃப் மசில் வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவருக்கு அங்கேயே இந்த மாதிரி அதுக்கு மேல பேட்டிங் பிளே பண்ண முடியல. அண்ட் வந்து வெரி பிசியோஸ் வந்து அவரு
கூப்பிட்டு போனாங்க. ஸோ வந்து இனிமேல் அதுக்கப்புறம் வந்து ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு ஒரு கிரைம் பண்ணாங்க. அவன் வந்து நபியை ட்ரா பண்ணிட்டு ஷாஹிதி வந்து போட்டாரு 5 ஓவர் ஆஃப் ஸ்பின்னு. என்ன கம்பேரிசன் புரியல. இந்த மாதிரி ஷாஹிதி பார்ட் டைமர், முகமது நபில இன்னைக்கு போட்டிருந்தாங்கன்னா அவங்க வச்சு நோண்டி இருப்பாங்க. அண்ட் அவங்க ஒன் ஆஃப் கிஷான் ஆர் சுமன் கில்ல கூட டிஸ்மிஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்க அதெல்லாம் யோசிக்கல, சும்மா போய் டிரா பண்ணாங்க. அண்ட் அதுவும் இன்னைக்கு சீரீஸ் டிசைடர் வேற. ஸோ வந்து அவங்க அவ்வளோ சேஞ்சஸ் பண்ணது எனக்கு முதல்ல அதுல வந்து நான் அக்ரி பண்ற ஒரே சேஞ்ச் வந்து இந்த மாதிரி வந்து அவங்க வந்து இந்த மாதிரி சாரி அவங்க இந்த மாதிரி காரோட்டிய பிள்ளைங்களை போட்டாங்களே அது மட்டும் ஒத்துக்கலாம் சேஞ்ச். பாக்கி 2 சேஞ்சுமே அதுக்கு பேர் என்ன ராக்கெட் சயின்ஸும் புரியல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டீம் அதுக்கப்புறம் நிதிஷ்குமாருக்கு வந்து இந்த மாதிரி அவர் வந்து சோர் லெஃப்ட் ஆகினால வந்து அவர் வந்து இன்னைக்கு வந்து மேட்ச் பிளே பண்ண முடியல. ஸோ வந்து இந்த மாதிரி இந்தியாவுக்கு வந்து இந்த மாதிரி ஃபோர்ஸ் சேஞ்ச் ஒன்று. அண்ட் வந்து இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து என்கேஆர் வந்து இந்த மாதிரி ஜெய்ஸ்வால் வச்சு ரீப்ளேஸ் பண்ணாங்க. ஏன்னா ஸ்குவாட்ல வந்து வேற மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் இல்லை. ஸோ வந்து ஜெய்ஸ்வால் வந்து பிளே பண்ணி தான் ஆகணும். ஸோ வந்து ஜெய்ஸ்வால் வந்து ஓப்பன் இன்னிங்ஸ் அண்ட் சுப்மன் கில் கேம் அட் 3 அண்ட் கிஷான் அட் 4 அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் 5 அண்ட் கேஎல் ராகுல் 6. கேஎல் ராகுலுமே வந்து நம்பர் 6 வந்து இன்னைக்கு வந்து கோல்டன் டக் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. வர்றாரு மொதல் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா லாங் ஆன் மேல தூக்குறாரு, நேரா கேட்ச். காரோட்டி போலிங்ல தேவையில்லை, ஒரு 2 பால் பார்த்துருக்கலாம், அதுக்கப்புறம் ஸ்கோர் பண்ணிருக்கலாம். அண்டு ஸோ வந்து இப்போ வந்து இந்த மாதிரி இந்தியா வந்து சீரியஸா சீல் பண்ணிட்டோம் நம்ம. இதுக்கப்புறம் வந்து சாட்டர்டே அன்னைக்கு வந்து 3rd ஒன் டே ஆடுறாங்க சென்னையில. மேட்சுக்கு போடான்னு ஆசைப்பட்டேன், ஆனால் டிக்கெட் இல்லை வேற, அது வேற. ஸோ வந்து அங்க வந்து இந்த மாதிரி இந்தியா வந்து இந்த மாதிரி வாஷிங்டனுக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம். அதே போல ஹர்ஷ் துபே ட்ரை பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த மேட்ச்மே வந்து என்ன கேட்டா பிரின்ஸ் யாதவ் வந்து பிளே பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இங்க ஏதோ யாரோ போட்டிருக்காங்க நியூஸ், இந்த மாதிரி சாட்டர்டே அன்னைக்கு ஆடுற 3rd ஒன் டே தான் வந்து இந்த மாதிரி ஃபைனல் மேட்ச் ஆஃப் ரோஹித் சர்மா என்ன ஏதோ புதுசா கிளப்பி விடுறாங்க. அது உண்மையா போய் அந்த தெரியல. ஸோ நம்ம வந்து இப்போதைக்கு வந்து இந்தியா வந்து ஆப்கானிஸ்தானை அவுட் பிளே பண்ணிட்டாங்க செகண்ட் ஒன் டேல. ஃபர்ஸ்ட் ஒன் டேலயா வந்து இந்த மாதிரி குர்பாஸ் வந்து இந்த மாதிரி வெண்ட் ஆன் டு ஸ்கோர் செஞ்சுரி. ஆனா செகண்ட் ஒன் டேல வந்து பேட்டிங் ஆடின ஒரே பிளேயர் வந்து ரேமட் ஷா மட்டும்தான். இந்த மாதிரி அவர் வந்து வெண்ட் ஆன் டு ஸ்கோர் 75. ரேமட் ஷாக்கு வந்து பாக்கியான எந்த பேட்ஸ்மேனும் இந்த மாதிரி சப்போர்ட்டும் பண்ணல. தட்ஸ் வை. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க போலிங்லயும் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி எப்போ அட்டாக்கிங் போட்டாங்க, எப்போ வந்து அந்த சுப்மன் கில் கிஷான் பார்ட்னர்ஷிப் பிரேக் ஆச்சோ அதுக்கப்புறம் தான் நம்மளும் மேட்ச்ல பிளே பண்றோம், நம்மள வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அட்டாக்கிங் போடலான்னு அப்பதான் வந்தாங்க. இந்த மாதிரி டு பேசிக்லி சம்மரைஸ் மேட்ச் வந்து இந்த மாதிரி கில் அண்ட் கிஷான் வந்து ஆப்கானிஸ்தானை தோக்கடிச்சிட்டாங்க. ஏன்னா 2 பேருமே சேர்ந்து 272 ரன்ஸ். ஆப்கானிஸ்தான் மொத்த டீமுமே வந்து இந்த மாதிரி 232 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இந்த மாதிரி சாட்டர்டே மேட்ச் வந்து இந்த மாதிரி
நேம் சேக் மேட்ச் தான். அது பார்க்கறது ஜாலியா இருக்க போகுது. ஸோ வந்துட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர்.